இன்று கடன் நாளை ரொக்கம் இப்படி சொல்ல மாட்டார்கள். இன்று ரொக்கம் நாளை கடன். அதாவது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பல கடைகளில் நான் பார்த்துள்ளேன். குறிப்பாக சென்னையில் அல்ல, மயிலாடுதுறையில் சில கடைகளில் பார்த்திருக்கிறேன். இன்று ரொக்கம் நாளை கடன். மற்றொன்றும் சொல்வார்கள், கடன் அன்பை முறிக்கும் என்று. நாம் எதற்காக கடன் வாங்க வேண்டும்? கடன் வாங்குபவர்கள் தொல்லைக்குள்ளாகிறார்கள். கடன் வாங்குவதர் ஒரு நல்ல காரியமே அல்ல. ஏனென்றால் தன் தேவைக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை நடத்த வேண்டும். தேவைக்கு அதிகமாக ஒருவன் ஆசைப்படும் பொழுது கடன் வாங்க விரும்புகிறான். அதனால் பல தொல்லைகளுக்கு ஆளாகிறான். அதனால் கடன் வேண்டாம். யாரிடமும் கடன் வேண்டாம். கடன் யாரிடமும் வாங்க வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். காரணம், கடன் அன்பை முறிக்கும். பலர் உதவ வேண்டும் என்ற காரணத்தினால் பல நாடுகளிலிருந்து பணத்தை வாங்கி அது மற்றவர்களுக்கு உதவுகிறார்கள். அது ஐநா சபை, இந்தியன் அல்ல, வேர்ல்டு பேங்க் எல்லோரிடமும் பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் தேவைப்படுகிற நாடுகளுக்கு உதவுகிறார்கள். அதுபோல வங்கி, பேங்க், அங்கேயும் மக்கள் சேமித்து செலுத்துகின்ற பணத்திற்கு வட்டியாக தருகிறார்கள். அந்த வட்டி எப்படி குட்டி போடும்? போடாது. அதை பிறருக்கு கடன் கொடுப்பார்கள். அதை திரும்பி வாங்கி விடுவார்கள். இப்படித்தான் ஒரு வங்கியே செயல்படுகிறது. இதையெல்லாம் கடனை பற்றிய தகவல்தான். கடன் வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லது. பிறருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் தர்மமாக கொடுத்து விடுங்கள், கடனாக கொடுக்காதீர்கள். இதுதான் என்னுடைய பாலிசி.